56 வயதான முதியவரை கண்டுபிடித்து தருபவருக்கு 10,000 சன்மானம் வழங்கப்படும் என நோட்டீஸ் வெளியிட்டிருந்த நிலையில் காணாமல் போன நபர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றுப்பள்ளி அடுத்த சந்திராபுரம் பாரண்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தசுவாமி. இவருக்கு சொந்தமான மாந்தோப்பில் உள்ள கிணற்றிலிருந்து அதிக துர்நாற்றம் வீசியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் கிணற்றை பார்த்தபோது ஆண் சடலம் ஒன்று மிதந்துள்ளது. இதுகுறித்து கோவிந்தசுவாமி அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து வந்தனர். தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் அழுகிய நிலையில் இருந்த ஆண் சடலத்தை கிணற்றிலிருந்து மீட்டனர். விசாரணையில் இறந்தவர் கசிநாயன்பட்டி கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த 75 வயதான சுவாமிநாதன் என்பது தெரியவந்தது. அவர் சற்று காது கேட்காத மற்றும் மறதி தன்மை உடையவர் என்பது தெரியவந்தது. மேலும் இவரை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 10,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் உறவினர்கள் சில நாட்களுக்கு முன்னர் நோட்டீஸ் அடித்து ஊடு முழுக்க ஒட்டியிருந்தனர். இந்நிலையில் அவர் கிணற்றில் தவறி விழுந்தாரா, தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அடித்துக் கொல்லப்பட்டு கிணற்றில் வீசி சென்றார்களா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.